ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம புது எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப்பில் ரிவெஞ்ச், லவ், அதுக்கப்புறம் ட்ரையாங்கல் லவ் எல்லாமே கலந்து எல்லாம் ஒரு ஃபீலிங்ஸோடு சொல்லணும்னு நான் வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நேம் என் அருமை காதலன் அப்படின்னு வச்சுருக்கேன். இது ஒரு ட்ரையாங்கல் லவ்மாக தான் இருக்கும். எப்படின்னா, நம்ம ஜின்னு நம்ம டேவை லவ் பண்ணுவார். டேவுமே ஒன்ஸ் நம்ம ஜின்னை தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுவார். அப்புறம் 2 பேர்த்துக்கும் பிரேக்கப் ஆயிரும். அப்புறம் நம்ம ஜேகேவை லவ் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இப்படியே கதை போகும். இது ஒரு ஸ்கூல் மாதிரி தான். ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடிஞ்சு அப்புறம் லைஃப்லலாம் நடக்க போகிறது அது எல்லாமே மொத்தமாக கொண்டு வர போகிறேன். இந்த கதை எத்தனை எபிசோட் போகணும்னு எனக்கு தெரில. மோஸ்ட்லி நான் 2 பார்ட்டோடு முடிக்கணும்னு தான் நினப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ஒன்லைன் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக் ஒரு மீடியமான ஒரு ஃபேமிலி. தேயாங், ஜின்னு, ஜெமின் 3 பேருமே ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். தேயாங் பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், ரொம்பவே செல்லமாக வளர்த்துருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. அங்கிட்டு நம்ம ஜின்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஜின்னு நம்ம தேயாங்கை விட ரிச்சான ஃபேமிலி தான் ஜின்னு. அங்கிட்ட ஜிமின் ஒரு நார்மல் எப்படி நம்ம தேயாங் அளவு இருப்பான். ஜிமின், ஜின்னு, டே 3 பேருமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஜின்னும் டேவும் லவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நம்ம குக்கு காலேஜில் தான் மீட் பண்ணுவாங்க. சரி வாங்க, காலேஜில் ஸ்கூலில் தான் மீட் பண்ணுவாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். இப்படியே ஒரு ஹைஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அந்த ஹைஸ்கூலில் ஒரு 3 பேர் செம்ம மனசாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம்லேயே அவ்வளோ அழகாக இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸும் இவங்க மட்டும் எப்படா இப்படி மொழின்னு தலைன்னு இருக்காங்க அப்படின்றாங்க. வேறு யாருமே இல்லை, நம்ம ஜின்னு, ஜிமின்னு, நம்ம டே தான், ஓகேங்களா? 3 பேரும் இப்போ அவங்க 11th படிக்கிறாங்க. 3 பேருமே வர்றாங்க. அப்படியே செம்ம மனசா அழகாக க்யூட்டாக. ஒரு ஆள் சிரிப்பிலேயே மயப்பாங்க, இன்னொரு ஆள் கண்ணிலேயே மயக்கிடுவாங்க, இன்னொரு ஆள் பேசுகிறதுலேயே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி 3 பேரும் அவ்வளோ மாசாக வருவாங்க. வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே போய் உட்காருவாங்க. இப்போ நம்ம ஜின்னும் டேவும் தான் லவ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அவங்க லவ் பண்ணி ஒரு 10th லவ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஜின்னு தான் டேவை அவ்வளோ லவ் பண்ணுறான். டே அதை விட ஜின்னை லவ் பண்ணுறான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கப்புள்ஸ்னால் இவங்க தான் என் கப்புள்ஸு அப்படின்ற அளவுக்கு அந்த ஸ்கூல்லையே அவ்வளோ பாப்புலரான ஒரு கப்புள்ஸ் தான் அவங்க 2 பேருமே. ஏன்னா அவ்வளோ கேரிங், அவ்வளோ லவ், அவ்வளோ இதாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம டேவும் ஜின்னும் மட்டும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸு. 10th தான் நம்ம ஜிமின் டேவோட ஃப்ரெண்ட் ஆகிருப்பான். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டுனால ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குருவான். ஜின்னி எப்படின்னு டேக்கு தெரியும், டே எப்படின்னு ஜின்னுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கேரிங், அவ்வளோ ஒரு ஜெலஸ் வேறு இருக்கும் அவங்க 2 பேர்த்துக்குள்ள. அவங்க 2 பேர் காம்பினேஷனும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீனில். அப்போ அவங்க 2 பேருமே பொறாம்புற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஜின்னு டேயை கூப்பிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை கேட்டோன்னே டேயாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுவான். என்ன ஜின் சொல்கிற? சார் விளையாடாத ஜின், நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேல, என்னென்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீரோடு கேட்பான். ஆனால் நம்ம ஜின்னு ஒரே தான் சொல்லிட்டான், பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், நம்ம இருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம், லவ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்குற டேயாங்னால சுத்தமாக முடியலை. அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஜின்னு நான் கொஞ்ச நாள் வெளியூருக்கு போயிட்டு வரேன், நீ இரு, ஒரு வாரம் கழித்து நான் வர்றேன், நீ சமாதானம் ஆயிடுவா அதுக்குள்ளேயும், ஏன்னா நீ அதுக்குள்ளேயும் எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீ அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் நான் நம்புகிறேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போயிடுவான். அவன் அழுகுவான், ரொம்ப அழுகுவான். ஆனால் ஜின்னு கால் பண்ணி ஜிம்மின்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி டே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான், நீ போய் அவனை போய் பாருடா, இந்த இடம் தான் லொக்கேஷன் எல்லாமே அனுப்பி விட்ருவான். ஏன்டா இவ்வளோ கேரிங் வச்சுருக்க, ஏன்டா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இதை நான் அப்புறம் ரிவீல் பண்ணுறேன், ஓகேங்களா? இது இப்படியே இருக்கட்டும். ஜின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான் 1 வீக்கு. டேயாங்னால
சுத்தமாக முடியாது, ஸ்கூலுக்கும் போக மாட்டான், ஒரு மாதிரி வீட்டிலையே அடைஞ்சிருப்பான். அப்போ ஜிம்மின்னு தான் சொல்லுவான், டேய் அவன் மூவ் ஆன் ஆகிட்டான், நீயும் மூவ் ஆன் ஆயிரு, இதுக்கு மேலேயும் வந்து நீ அவனை வந்து எதிர்பார்க்காத, உனக்குன்னு லைஃப் வந்து நிறையா இருக்குடே, நீ ரொம்பவே அழகாக இருக்க, ரொம்பவே ரிச்சான பையன், நீ இதுக்கெல்லாம் முடங்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் தான் ரொம்பவே தேத்துவான் தேவன். அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் விடுடே, உனக்கு இதை விட உண்மையான ஒரு லவ் வரும். ஜின்னு வந்து ஏதாச்சும் ஒரு காரணமாக தான் போயிருப்பான், அவனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியாதுல்ல. ஸோ நீ அவனையுமே ப்ளேம் பண்ணாமல் அவனோட அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயும் நடந்துக்கட்டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லப்போ அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, சரி அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நம்ம விட்டு போயிட்டான், அவனுமே நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரியாலிட்டி புரிஞ்சுட்டு ஓகே டன், விளையிறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுவான். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்ட்டு ஒரு மெசேஜை போட்டுருவான். ஜின்னுக்கு வந்து இந்த மெசேஜை பார்த்தோன்னே அவனுக்கு அங்கே தாரையாக கண்ணீராக போகுது. அப்புறம் ஏன்டா இவ்வளோ லவ் வச்சுருக்கேன், ஏன்டா பிரேக்கப் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜின்னோட அப்பா சொல்லியிருப்பார், நீ ஸ்கூல் முடிச்சுட்டு டேவை லவ் பண்ணிக்கோ, அதாவது நீ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து டேவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ, இப்போ வந்து இது வேண்டாம், இப்போ வந்து நீ இதை கண்டினியூ பண்ணுனா நான் உன்னை அப்ராடு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொன்னனால தான் ஜின்னுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ வந்து ஜின்னுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜை போட்டோன்னே ஜின்னு நினச்சிருப்பான், சரி இவன் ஒன்று சரியாக லவ் பண்ணிகிட்டு இருப்பான், எப்படியாச்சும் நம்ம போய் நம்ம லவ்வை வந்து அவனை வந்து கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அவனை ஒன் சைடாகவே லவ் பண்ணிக்கிடுவோம், அவன் மேலே கேரிங் காட்டுவோம், அவனுக்கு அதிலேயே புரிஞ்சு நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துப்போம். ஆனால் இவன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு மெசேஜை போட்டோன்னே அவ்வளோதான் நொறுங்கிட்டான் ஜின்னு. சரி நம்ம தானே சொன்னோம், இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியும், அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி ஜின்னுக்குமே அந்த நிலைமையை புரிஞ்சுட்டு ஓகேடா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு நாளைக்கு நீயும் காலேஜ் வா, நான் ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுத்துகிட்டு காலேஜ் வருவாங்க. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது, 2 பேருமே 11th முடிச்சு 12th போகிறாங்க. 12th நம்ம ஜின்னு ஜேகே நம்ம ஜின்னு டே நம்ம ஜிம்மி 3 பேருமே ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இப்போ லெசன் நடத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம டீச்சர்ஸ் வந்து. ஜின்னு எப்பயுமே நார்மலாக தான் நம்ம டே எப்பயுமே நார்மலாக தான் பேசுகிறான், ஆனால் பட் ஜின்னு வந்து இன்னி டே மேலே ஃபீலிங்ஸோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஓகேங்களா. அப்படி அப்போ வந்து ஒரு அவர் முடிஞ்சிருச்சு, அடுத்த அவர் ஆரம்பிக்குது. அப்போ அந்த அவர் வந்து நம்ம கிளாஸ் டீச்சர் தான், அதாவது நம்ம டேயோட கிளாஸ் டீச்சர்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி நியூவாக ஒரு பையன் சேர்ந்துருக்கான், அந்த பையனும் இப்போ தான் வந்திருக்கான், ஸோ ஃபைனல் இயர்னாலும் யாரும் கண்டுக்காமல் இருக்காதுங்க, அந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸாக ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெக்கி இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஜங்குக் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் வேறு யாருக்கு நம்ம ஜங்குக் தான். டீ பார்க்குறான், அவன் பார்த்தோன்னே விழுந்துட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜங்குக் அவ்வளோ அழகாக இருக்கான், அவனோட டாட்டூவெல்லாம் பார்த்துட்டு என்ன பையன்டா இவன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டே பார்க்குறான். பார்க்குறத நம்ம ஜின்னு பார்க்குறான். ஜின்னு பார்க்குறப்ப அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்குது. அப்போயே நம்ம ஜங்குக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், அது என்ன சொல்லுவாங்க, நல்ல விருப்பம் இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா பார்க்குற அலசா ஜங்குக்கு பிடிக்காம போயிடுச்சு. அந்த ஜங்குக்கு வந்து முறைச்சிக்கிட்டே தான் நம்ம ஜின்னு பார்ப்போம். ஆனால் ஜங்குக்கு வந்து ஹாய் என்னோடய நேம் ஜங்குக், நான் இந்த ஏரியாவில் இருந்து வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு சரிப்பா நீ அங்கே போய் உட்காந்துருப்ப, நம்ம டேக்கு முன்னாடி சீட் இருக்கும், ஸோ அங்கே போய் உட்காந்துருவோம். ஆனால் வச்சக்கனி எடுக்காமல் நம்ம ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துருப்பான். அப்போ ஜின்னு பக்கத்தில் இருந்துட்டு என்னடா அடுத்து இவனா அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னடா இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் நீ அவனை வந்ததுலேருந்து அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறியேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மி கேட்குறப்ப நம்ம வரும். அதெல்லாம் இல்லைடா, எனக்கு ஏனோ தெரியல, அவனை பார்த்தா அவங்க நல்லா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாம் நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுலேருந்து நம்ம ஜேகே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாளாக போகிறப்ப நம்ம வந்து பக்கத்தில் போயிட்டு நம்ம ஜெக்கிட்ட போய் ஜேகே வந்து ஒரு குட்ஃபால் ஃப்ளேவராக தான் இருப்பான். ஸோ அவன் குட்ஃபால் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சொட்டிங்கோட வந்துட்டு இருப்பானா. அப்போ போய் வாட்டர் கேன் நீட்டுவான். சரிட்டு இவனும் வாங்கிக்கிடுவான். வாங்கிட்டோன்னே சொல்லுவான், நான் வந்து உன் கிளாஸ் தான், உனக்கு எனக்கு தெரியுமா நம்ம சொல்லுவோம். நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜக்குக்கு சொல்லுவான். அப்போ சொல்லுவான், என்னை பார்த்துருக்கேன், நான் உன் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன் அப்படின்வான்.
நான் உன்னை பார்த்துருக்கேன், நீ அந்த 3 பசங்களோட 2 பசங்களோட உட்காந்துருப்ப தானே அப்படின்னு. ஆமாம் ஆமாம் நான் தான். நீ தானே இந்த ஃபஸ்ட் ரேங்க்கும் வாங்குவ அப்படின்ற மாதிரி கேட்பான் ஜேகே. ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்னு அப்படியே பெருமையாக சொல்லுவான். ஓ சரி சரி, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, எனக்கு வந்து அவ்வளோவா லெசன்ஸ்லாம் அவ்வளோவா எப்படி சொல்ல ரொம்பலாம் படிக்க வராது, ஏன்னா நீங்கள் ஃபோர்த்ஸ்லேயே இருக்கிறனால அங்கிட்ட என்னால் கவனத்தை செலுத்த முடியாது, ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். டீயுமே என் நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறப்ப தான் டே வந்து அவ ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டாங்க, பட் நார்மலாக ஹாய்ன்றது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ டே வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவான், இந்த மேட்ச்சில் அவன் ஜெயிச்சானா கண்டிப்பாக நான் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுட்டே சொல்லுவான். ஜின்னு ரொம்பவே கஷ்டப்படுவான், மனசளவில் ஜின்னு ரொம்பவே கஷ்டப்படுவான். ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டான். அவன் சிரிச்சுக்கிட்டே உனக்கு பிடிச்சா நீ பண்ணுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஏன்னா ஏற்கனவே ஜின்னு மூலியமா டே கஷ்டப்பட்டிருக்காள், ஸோ இதனால் அவன் வந்து எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஜின்னு எதுவுமே சொல்ல மாட்டான். சரிடா உனக்கு பிடிச்சா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அங்கிட்டு டே வந்து அதே மாதிரி ஜேகே வந்து அந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடுவான், வின் ஆகிட்டு வரும். ஆனால் வர்றப்ப ஜேகே நம்ம டே வந்து ஒரு டைரி மில்க் வாங்கிட்டு, ஒரு குட்டி ஃப்ளவர் ஒரு பொக்கே வாங்கிட்டு போயிட்டு டே முன்னாடி நம்ம ஜங்குக்கு முன்னாடி நீட்டிட்டு, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லிடும், எனக்கு வந்து பசங்கள்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் வந்து கமிட்டடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சொன்னோன்னே அவ்வளோதான், டே கண்ணுலேருந்து கண்ணீர் வராத குறை தான், அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் ஜேகே மாதிரி சிரிச்சிட்டு அப்படியா சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். பரவாயில்ல ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஜின்னு வந்து என்னது அவனுக்கு ஆள் இருக்கா, ஜேகேக்கு ஆள் இருக்கா, அந்த பொண்ணு நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அந்த பொண்ணு நேம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹலானா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் நம்ம ஜிம்மின்னு. ஹலானாவா, இந்த பேர் எங்கேயும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, இல்லை இந்த பேர்லேருந்து எனக்கு ஆல்ரெடி ப்ரப்போஸ் லெட்டர் வந்துச்சு, இந்த பொண்ணு கமிட்டடுன்னு வேற சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் தானே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, ஆமாடா உனக்கு எப்போ ஜின்னு கரெக்டாக தெரியுது அப்படின்றப்ப, அந்த பொண்ணு எனக்கு வந்தோடனே ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு வந்து செகண்ட் இயர்லேயே என்கிட்ட வந்து 12th படிக்கிறப்ப வந்து ப்ரப்போஸ் பண்ணா, நான் இருக்க வட்டி தான் அவன் அந்த காலேஜ் வந்திருக்கானே நினைக்கிறேன், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அந்த பொண்ணு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனுமே பெருசாக சரி விட்றா அதெல்லாம் பார்த்துக்கலாம், டேயாங் தான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கானே தெரியல, வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேயாங் பார்த்தா ஒரு மாதிரி சோகத்தின் உச்சகட்டத்துக்கு போயிடுவான். அப்போ வந்து ஜின்னு தான் சமாதானப்படுத்துவான், டே விட்றா டே, நீ வந்து ஏன்டா இப்படி முழுசாக விசாரிக்காமல் இப்படி போய் டக்குன்னு போய் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி டே வந்து சும்மா நம்ம ஜிமின் வந்து சும்மா விளையாட்டுக்கு அப்படியே கலாய்ச்சிட்டு அப்போ கொஞ்சம் நார்மல் ஆக்குவாங்க டே அப்போதைக்கு நார்மல் ஆகிடுறான். அன்றைக்கி நைட்டு வந்து கிளப்புக்கு போவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நான் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். 3 பேருமே கிளப்புக்கு போவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஜேகேவோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. டே இதை பார்த்துட்டு ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிருவான். குடிக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து நம்ம ஜின்னை பார்த்துட்டு இங்கே தான் இருக்கானா, உனக்கு இன்னும் அந்த காலேஜே வந்து அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறோம். நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு, ஆனால் அந்த பொண்ணு வந்து ஜேகே நம்ம ஜின்னை தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து ஜின்னு வந்து சரி நீ உன்னை பார்த்துக்கோ, நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்து ரெஸ்ட் ரூம் போவான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து பின்னாடி ஜின்னு போகிறத பார்த்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து அங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து ஹலனா பொண்ணு வந்து கரெக்டாக நம்ம ஜின்னு இருக்கிற ப்ளேஸ்க்கு வந்துட்டு ஜின்னை வந்து பேக் பண்ணோம். எதுக்கு நீ இப்போ மறைக்கிற, தள்ளி போகும்போது நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நானும் உங்ககிட்ட வந்து நான் 12th படிக்கிறதுலேருந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நீங்கள் அப்போயே அவாய்ட் பண்ணிட்டேன், இப்போ பாரு நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு, இப்போயாச்சும் உனக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். அப்போ அந்த பொண்ணு அந்த ஜின்னு சொல்லிடுவான், இப்போயும் உன்னை எனக்கு வந்து பிடிக்காது, எனக்கு வந்து இன்னொரு பர்சனை தான் பிடிக்கும், உன்னை சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து நம்ம ஜின்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துக்கு நம்ம ஜேகே வருவானா. இந்த காட்சியை பார்த்தோன்னே அவ்வளோதான் கொலவெறி ஆகிட்டான். ஜின்னை போட்டு ஒரே அடித்தோன்னே அங்கிட்டு ஜின்னும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அங்கே சண்டை நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டேயாங்கும் ஜிம்மினும் வருவாங்க, யாரா அது அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஜின்னும் ஜேக்கும் சண்டை போடுறதை பார்த்துட்டு வேமா வந்து 2 பேருமே வலிக்கிறவங்க, என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். அப்போ வந்து ஜங்கு சொல்லுவான், ஓ இதெல்லாம் உன்னோட வேலையா அப்படின்ற மாதிரி நம்ம டேவை பார்த்து கேட்பான்.
என்ன என்னோட வேலையா, நீ என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஆமாம், இவனை வச்சு என் ஆளை மயக்க வச்சுட்டு இப்போ வந்து இப்படி இப்படி ஒன்றும் தெரியாது நல்ல பையன் மாதிரி நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்லுவான். இது கேட்டோன்னே டேக் ஒரு மாதிரி ஆயிடும். இங்கே பாரு, நான் யாரையும் வந்து அப்படிலாம் சொல்ல கிடையாது. அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனையே தெரியாது. நீ என் ஃப்ரெண்ட் அடித்தாலும் நான் வந்தேன். சும்மா நீ பாட்டுக்கு எதாக இருந்தாலும் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறப்ப நம்ம ஜேகே வந்து நம்புகிற மாதிரியே இல்லை. அப்படி கேவலமாக டேவை பார்த்துட்டு ஒரு லுக்கு விட்டு போயிடுவோம். அந்த பொண்ணை வந்து தரன்னு இழுத்துட்டு போயிடுவான் ஜேகே. இங்கிட்டு பார்த்தா ஜின்னு வந்து அவங்க நம்ம டேனால அது ஜீரணிக்கவே முடியல. அந்த அந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக பார்த்ததா வந்து அவனால் ஜீரணிக்கவே முடியல. இனி வந்து இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தான் டே நினச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம ஜின்னோட லிப்புக்கிட்ட வந்து ப்ளட்டு வர ஆரம்பிச்சிடும். ப்ளட்டு வரதை பார்த்துட்டு வா நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னை வந்து கூட்டிகிட்டு போவோம். நம்ம டேம் கூட்டிகிட்டு போகிறப்ப ஜேகே வந்து அந்த பொண்ணை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே தான் நம்ம டே போவான். அந்த காரில் ஏறிட்டு அதுக்கப்புறம் 3 பேருமே போயிடுவாங்க. ஜேகே வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்கிற, நீ தான் அவனை கிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு வந்து அவனை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து ஒன்றை பிடிக்க கிடையாது, நான் சும்மா உன்கிட்ட வந்து என்டர்டைன்மெண்ட் தான், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கியே அப்படின்றக்காண்டி தான் உன்கிட்ட வந்தேன், மற்றபடி உன்னை வந்து நான் ஒன்றும் சீரியஸாக லவ் பண்ண கிடையாது அப்படின்ட்டு அந்த ஹெலனா பொண்ணு சொல்லிடும். இது கேட்டோன்னே எதுக்காக நீ வந்து என்னையை விட்டு போகிற, அவனுக்காகவா, அவன்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு, என்னை விட அவன்கிட்ட என்ன தான் இருக்குன்னு நீ அவன்கிட்ட போனான் அப்படின்னு மாதிரி சொல்லும். அவங்ககிட்ட அழகு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, உன்கிட்ட மீடியமான பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், என்னால் நான் வந்து நல்லா ரிச்சாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த இடத்துல பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். ஜேகே அந்த இடத்துல உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிருவான். ஸோ இங்கே 2 பிரேக்கப் நடந்திருக்கு, சாரி மொத்தம் 3 பிரேக்கப்பு. ஆனால் ஃபஸ்ட்டு ஜின்னோட பிரேக்கப் முடிஞ்சு போச்சு. இங்கிட்டு ஜேகேவும் டேவும் தான் ஃபீலிங்ஸில் இருக்காங்க. டே வந்து சரி நம்ம மூவ் ஆன் ஆகணும், அவன் வந்து தப்பாக நினச்சிட்டு போய்க்கிறான், என்னமோ நினச்சிட்டு போகிறான், அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் பாட்டுக்கு டே வந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஜின்னு வந்து அவனோட ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. டே பக்கத்தில் இருக்கிறப்பெல்லாம் டே கிட்ட பக்கத்தில் யாரும் நெருங்கினாலும் அவன் வந்து யாருமே உள்ள எப்படி சொல்ல, அவனால் அது வந்து அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்ம ஜின்னுனால. அப்பப்போ ஜெலஸ் ஆகி கத்த ஆரம்பிச்சிடும். மற்ற பசங்க வந்து நம்ம டேட்ட பக்கத்தில் வந்து பேசலாம். இதை பார்த்துட்டு டே வந்து என்ன சொல்லிடுவோம், நீ வந்து பேசாமல் அப்ராடு போயிடுறியா ஜின் அப்படின்ற மாதிரி கேட்பான். நான் எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறப்ப அதுக்கு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீ வந்து எதுக்கெடுத்தாலும் ஜெலஸ் ஆகுற, இன்னும் உனக்கு வந்து என் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் போகலன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்ச நாள் அப்ராடு இருந்துட்டு வா, இல்லாட்டி 1 வீக் எங்கேயாச்சும் இருந்துட்டு வருவேன், அந்த மாதிரி வா, அப்போ தான் நீ சரியாகி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நம்ம ஜின்னு வந்து டேவோட கையை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். பிடிச்சிட்டு ரொம்ப வந்து பக்கத்தில் வந்து கேட்பான், உனக்கு வந்து நான் போகணுன்னு தான் ஆசையாக இருக்கா, நீ வந்து என் மேலே வச்சுருக்க லவ்வை நீ அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா, யாருனால, அந்த ஜேகேனாலையா அப்படின்ற மாதிரி இங்கிட்டு வந்து நம்ம ஜின்னு வந்து கேட்பான். அதுக்கு வந்து இவன் டே சொல்லுவான், இங்கே பாரு, நீ எப்போ பிரேக்கப் பண்ணிட்டு போனியோ அப்போயே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னேன், நானும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு நினச்சேன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஜின்னு, இன்னும் என்ன தான் நீ என்னை பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே அழுக ஆரம்பிச்சிருவான். அழுகிறத பார்த்தோன்னே ஜின்னுனால முடியாச்சு, இப்போ என்ன நான் உனக்கு என்ன, நான் உன்னை விட்டு தள்ளி போனேன் அவ்வளோதானே, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்து அந்த 12th முடித்தோடனே அடுத்த செகண்ட் வந்து காலேஜுக்கு அப்ராடு போயிடுவான். ஃபஸ்ட் இயர்லேருந்து இங்கிட்டு நம்ம ஜின்னை தான் காட்டுவாங்க. அவன் அப்ராடு பையன், அவன் பாட்டுக்கு அவனோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இங்கிட்டு நம்ம ஜிமின்னு நம்ம வியும் தான் காட்டுவாங்க. வி வந்து வேற ஒரு பெரிய காலேஜில் வந்து அவன் உட்காந்து படிச்சுட்ருப்பான். அப்போ வந்து நம்ம ஜேகே வருவாள். ஜேகே வரதுக்கு வந்து நம்ம டே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். பார்த்தா ஜேகேவும் வந்து நம்ம டே பக்கத்துலேயே வந்து உட்காருவானா. அவ்வளோதான், டேக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா லவ் பண்ண பையன் பக்கத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கான். அப்போ வந்து டே வந்து நீ எப்படி இந்த காலேஜில் வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்துருந்துச்சு, நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த காலேஜ் ஈஸியாக சீட் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அன்றைக்கி ஜிமின் வந்திருக்க மாட்டான், அதனால தான் டே பக்கத்தில் ஜேகே உட்காந்துருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து டேவும் நம்ம ஜேகேவும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிறாங்க. ஸோ இப்போ வந்து டே வந்து நம்ம ஜேகே வந்து லவ் பண்ணுற மாதிரியே பேசுவான், பட் லவ்வை வந்து சொல்ல மாட்டான். எப்படி சொல்ல, ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டான். ஜேகே நம்ம டே வந்து அதை தான் எதிர்பார்ப்போம், எப்படியாச்சும் இவன் வந்து நம்மகிட்ட லவ்வை சொல்லணும், லவ் பண்ணுற மாதிரியே பேசுகிறான் ஆனால் லவ்வை மட்டும் சொல்ல மாட்டானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருப்பான். சரின்ட்டு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, கிளாஸில் எல்லாருமே
இந்த ஃபிசிக்ஸ்க்கு வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து லேபுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜேகே வந்து உட்காந்துருப்பான். அப்போ வந்து டேயாங் வந்து நோட்ஸ் எடுக்கான்ட்டு வரப்போ டேயாங் பக்கத்தில் தான் நம்ம ஜேகே பக்கத்தில் தான் அந்த நோட் இருக்கும். ஜேகே நீ வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது, சொன்னால் நான் வரல, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். சரி இவனுக்கு ஒரு ஹெட்டு வலிக்குதுன்றானேன்ட்டு அவன் போய் இப்படி கையை பக்கத்தில் கொண்டு போவான். அப்போ வந்து 2 பேருமே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குமா. அப்போ வந்து டே வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கண்ணெல்லாம் மூடுவான். ஜங்குக்கும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போவான். அப்போ பார்த்து திடீர்னு நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டே மச்சான் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. டக்குனு டே வந்து வெளியே போயிடுவான். வெளியே போகிறத பார்த்துட்டு நல்ல வேளை நீங்கள் வந்தீங்கடா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான் நம்ம ஜங்குக்கு. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் ஜங்குக்கு வந்து டே மேலே லவ் கிடையாது. ஆனால் டேக்கு தான் ஜங்குக்கு மேலே லவ். ஓகேங்களா. ஸோ ஜங்குக்கு இப்படி விட்டே வெளியே போனேன் டேக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஜங்கு கிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டால, சரி இவ எப்படி ப்ரப்போஸ் பண்ண மாட்டான், இவ ரொம்ப ஷை டைப் அமைதியாக இருக்காங்க, ஸோ நம்மளே ப்ரப்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்போ தான் ஒரு ஆனுவல் டே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்காண்டி நீ வந்து கிட்டார் வாசிடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேட்டு சொல்லிடுவாங்க. டேவும் ஜங்குக்கும் அதே மாதிரி சரி அமர்ந்து நீ சாங் பாடு ஜேகே, இன்னும் உன் வாய்ஸ் நல்லா இருக்கனால நீ சாங் பாடு, நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஷோவில் வந்து இது பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம ஜேகே அந்த அந்த இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் டே வந்து மைக்கை வாங்கிட்டு நான் இந்த மியூசிக் வந்து ஒரு ஒரு ஆளுக்காண்டி நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவனாக ஒரு சாங் பாட ஆரம்பிப்பான். அந்த சாங் கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி சொல்ல, ஒரு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சாங்கே இருக்கும். ஸோ இந்த சாங் வந்து நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா ஜங்குக்காண்டி தான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்காண்டி இவனே டைரி மில்க் வாங்கி பொக்கே வாங்கி திருவடிக்கா ப்ரப்போஸ் பண்ணுவான். எல்லார் முன்னாடியும் ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்போ ஜேகே எல்லா பசங்களும் அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கற்றுவாங்க. ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிடுவான். வாங்கினோடனே டேக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து மீ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சொன்னோடனே டேக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸும், எப்படியும் ஜேகே வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி. இப்படியே வந்து 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. இப்படி டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக எல்லாருமே டிகிரி முடிக்கிறாங்க. டிகிரி முடித்த கையோடையே டேக்கும் நம்ம ஜேகேக்கும் தான் கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஜிம்மை வந்து எதிர்பார்ப்பான் நம்ம டே. பட் ஜிம் வந்திருக்கவே மாட்டான். இங்கிட்டு நம்ம டேயோட கல்யாணம் தான் போய்கிட்டே இருக்குது. கல்யாணமும் முடியுது. டேயோட அம்மா அப்பா வந்து ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஜங்குக்கு அம்மா அப்பாவும் கொஞ்சம் ஒரு புவர் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியே இருப்பாங்க. அப்போ வந்து டேயோட அப்பா வந்து இனிமேல் நீ தான் என் மாப்பிள்ளை, என்னோடய பிஸ்னஸ் பூரா பார்த்துக்கணும், என் பையனை எங்களை எல்லாருமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்னோடய சொத்து எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேம்லேயே எல்லாமே எழுதி வச்சிருவார். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார், அப்போ பாட்டுக்கு எழுதி வச்சிருவார். ஜங்குக்குமே ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஒரு எப்படி சொல்ல, ஒரு 1 வீக் 1 மந்த் அந்த மாதிரி போயிடுவான். ஆனால் டேயாங் கல்யாணம் ஆன மறுநாளே எப்படி சொல்ல, அன்னைக்கு நைட்டே போயிடுவான். டேயாங்க்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமாகும். என்னடா ஒரு ஹனிமூன்லாம் ஒன்றுமே இல்லை, ஹனிமூன் கூட பரவாயில்ல, அவன் ஒரு நாள் கூட நம்மளோட கல்யாணம் இருக்கலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் டே. ஆனால் ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் மாமான்ற மாதிரி சொல்லுவேன். சரிப்பா போயிட்டு வாப்பா, இது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை என் பையனோட அப்படின்னு சொல்லுவேன். இல்லை மாமா கொஞ்சம் நம்ம பிஸ்னஸையும் பார்த்துக்கிறோம், நம்ம நீங்கள் என்ன நம்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே மாப்பிள்ளன்ட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கும் வேறு வழி இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஜங்குக்கும் வீட்டுக்கு வர்றதில்ல அந்த மாதிரி தான் இருக்கும். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை கிடையாது. இது வந்து இப்போன்னு கிடையாது, காலேஜில் இருந்தே ஜங்குக்கு வந்து அந்த மாதிரி தான் இக்னோர் பண்ணுவான் நம்ம டேவை. ஆனால் நேரில் பார்த்தா சரி டேன்னு வந்து நிறையா பேசுவான் ஜங்குக்கிட்ட. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு 2 வார்த்தை ஓகே பண்ணிடலாம்ப்பா அந்த மாதிரி தான் அதோட முடிச்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் மேற்கொண்டு எதுவும் பேச மாட்டேன். நினச்சிக்கிடுவான் சரி இவன் ரொம்பவே இன்னசென்ட் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி அமைதியான பையன் போல, அதனால தான் பேச மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிடுவான் நம்ம ஜங்குக்குமே அந்த மாதிரி தான் டேட்டை வந்து காமிச்சிக்கிடுவான். ஸோ அன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு 1 மந்த் கழித்து நம்ம ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். டேக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஆனால் வந்து சீக்கிரம் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நானும் டேவும் தனியாக வந்து ஹவுஸ் எடுத்து தங்கலான்னு இருக்கோமாம்மா அப்படின்ற மாதிரி நம்ம
டீயோட அப்பாவோட சொல்கிறப்ப டீயோட அப்பாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகுது. என்னடா வந்தோடனே மாப்பிள்ளை இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுவார். பட் இருந்தாலும் மாப்பிள்ளை கேட்டார், சரிப்பா உங்களுக்கும் தனியாக ஒரு லைஃப் இருக்கும்ல, ஸோ நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ரொம்பவே பெருந்தன்மையாக சொல்லிடுவார் டேயோட அப்பா. ஜங்குக்குமே இதாண்டா நான் எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்ற மாதிரி நினச்சிடுவான். டேக்கு வந்து ஏன் ஜங்குக்கு நம்ம அம்மா அப்பாவோடய இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நீ மறுபடி சொன்னால் நீ என்னோட வீட்டில் தான் இருக்கணும் டே அப்படின்ற மாதிரி சொல்லிப்போ டேக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நம்ம தனியாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேவும் அரை மனசோட ஒத்துக்கிடுவோம். அப்புறம் 2 பேருமே தனியாக வந்து ஒரு வீடு எடுத்து அந்த பிளாட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து நம்ம டே வந்து நல்லா சமைச்சு வைக்கிறது, ஒரு ஒரு ஒய்ஃபாக அவன் என்னென்ன வேலை பார்க்குறோமோ அவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுருவான். நீ வந்து எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, உனக்கு தேவைப்பறம் நானே வாங்கி கொடுத்துறேன், நீ எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுன்னு சொல்லிடுவான். மெசேஜ் பார்ப்பான், பட் ரிப்ளை பண்ண மாட்டான் ஜேகே, ஓகேங்களா. ஆனால் அவனுக்கு தேவையானது பூராமே வந்துடும். டேவை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக வெளியவே விடாமல் தான் வச்சுருப்பான் நம்ம ஜேகே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்லலாம், டே வந்து அந்த மாதிரியே ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்க மாட்டான். டே ஜங்குக்கு எப்பயாச்சும் வீட்டுக்கு வருவான், நைட்டு தூங்குவான், போவான், அவ்வளோதான். ஆனால் டேக்கு வந்து அந்த மாதிரி காசு பணம் எதுவுமே தேவையில்ல, அவனோட அன்பு மட்டும் போதும் அந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஜங்குக்கிட்ட இருந்து அதுவும் மட்டும் கொஞ்சம் தரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. 1 இயர் போகுது இந்த மாதிரியே. 1 இயர் கழித்து டேவனால் முடியலை. அப்போ ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு வந்திருப்பான் நம்ம ஜங்குக்கு. ஸோ அப்போ பக்கத்தில் வந்துட்டு டே வந்து பார்க்குறான், ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ண போவான். ஆனால் ஜங்குக்கு வந்து அப்படியே போதையில் இருக்கிற மாதிரி திரும்பிடுவான். திரும்பிட்டோடனே டேக்கு வந்து இப்போ கூட என்னை நீ கிஸ் பண்ண விட மாட்டேல, அப்படி என்னடா எனக்கு உன் மேலே வந்து எனக்கு ஐயோ ரொம்ப சாரி, அப்படி என்னடா என் மேலே உனக்கு அவ்வளோ ஒரு கோபம், உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்கிட்ட சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஜங்குக்கு வந்து அந்த பக்கம் திரும்பி தூங்கிடுவான். வேறு வழியே இல்லாமல் ஜேகேக்கு எல்லாமே எப்படி சொல்ல, உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி வாமிட் பண்ணியிருப்பான், அதை பூரா க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சமாக சாப்பிட வச்சுட்டு அப்படியே தூங்க வச்சுருவான். மறுநாள் காலைல பார்த்தா டே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்பவே ஃபீவராக படுத்திருந்திருப்பான். ஸோ நம்ம டே தான் என்னடா இவன் இவ்வளோ நாள் படுக்க மாட்டானே, நேரம் போயிருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து அவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ வந்து எப்படி சொல்ல, ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவான். அப்போல்லாம் பார்த்துக்கிடுவான். அந்த டே நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறான் டேவை, பட் ஒன்றுமே பண்ணல, அவன் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவான். இப்படியே இன்னும் 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட 3 வருஷம் அப்படியே போகுது. போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஓல்டன் கம்பெனியில் வந்து நம்ம வந்து கோஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா நம்மளும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்பெனி பெருசாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படி மாதிரி ஜெக்கிக்கு ஒரு பிளான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனிக்கு வர சிஓ இன்றைக்கி தான் வருவாங்க அப்ராட்லேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்குமே அந்த மாதிரி இன்றைக்கி அந்த அவரை பார்த்து பேசிவிட்டு நம்ம கம்பெனியோட கோஆப்ரேட் பண்ணிட்டு நம்மளும் கொஞ்சம் கம்பெனி இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கே வந்து பெரிய கம்பெனியில் எல்லாருமே அவங்க பேரை தான் கூட்டி வந்திருப்பாங்க. ஆனால் ஜேகே வந்து நம்ம டே வந்து எங்கேயுமே கூட்டி போக மாட்டான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போயுமே கூட்டி போக மாட்டான். அவனோட செக்யூரிட்டியோ ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை தான் கூட்டி போவான். ஆனால் அங்கேருந்து நம்ம அப்போ வந்து நம்ம ஜங்குக் வந்து அவன் பாட்டுக்கு எல்லாரோட பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ட்டெல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு 3 பேர் அப்படி செம்ம மாஸா அவ்வளோ ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட்டு, மேலே வந்து ரெட் கலர் கோட்டுன்னு அவ்வளோ ஒரு க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக மேன்லியாக அவ்வளோ ஒரு அழகாக அப்படியே கதவை ஓப்பன் பண்ணோடனே வர்றாங்க. எல்லாரு கண்ணுமே அந்த 3 பேர் மேலே. அந்த 3 பேர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஜின்னு, டே, ஜிம்மி, இந்த 3 பேர் தான். அங்கேருந்து அப்படியே அழகாக வர்றாங்க. ஒரு ஆள் சிரிப்புலேயே மயக்கிறது, இன்னொரு ஆள் பேசியே கலக்கிறது, இன்னொரு ஆள் க்யூட்னஸ்லேயே எல்லாரையும் அப்படியே சொக்க வைக்கிறதுன்ட்டு 3 பேரும் அவ்வளோ க்யூட்டாக வர்றாங்க. எல்லாரும் கண்ணுமே அவங்க 3 பேர் மேலே தான். எஸ், அந்த சிஓ வேறு யாருமே இல்லை, நம்ம ஜின்னு தான். ஸோ இந்த கம்பெனியில் கோஆப்ரேஷன் பண்ணி இந்த சிஓ அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, ஆமாம் சார் இவங்க தான் அந்த சிஓ அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸ் மேன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லவட்டியும் ஜேகே மூஞ்சி
அப்படியே ஒரு மாதிரி கோவமாக மாறுது. பக்கத்தில் ஜிம்மின் கையை கூட நம்ம டே பிடிச்சிருக்க மாட்டான். ஆனால் ஜின்னு கையை தான் டே சுற்றி இப்படி ஒரு மாதிரி கையை வந்து பின்னிக்கிடுவான். ஸோ அப்படி வரதை பார்த்துட்டு இன்னும் அவனுக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி கோவம் அப்படியே வெறுப்பு எல்லாமே சேர்ந்து வருது. இப்படியே இங்கே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வரப்போ எல்லாருமே மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப எல்லாருமே வந்து ஜிம்மின் வந்து தனியாக போயிடுவான். இங்கிட்டே நம்ம ஜின்னும் டேவும் அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அப்போ டே வந்து பக்கத்தில் வந்துட்டு என்ன ஜின் நீ வந்தோடனே நீ இங்கே கூட்டி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா 3 வருஷமாக நீ வந்து வெளியவே வரலன்னு ஜிம்மின்னு சொன்னான், உன்னை பார்க்கவே இல்லைன்னு சொன்னான், அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டி வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நீ இப்படி வெளியே வந்திருக்கல, உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்குறப்ப நம்ம டேவுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து சொல்லுவான். ஆனால் இதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கு வந்து அப்படியே கொலை வெறியில் இருப்பான் அங்கிட்ட. ஆனால் இங்கே டே வந்து பார்க்குறான். ஆனால் நம்ம டே வந்து ஜேகே இங்கே தான் இருக்கான்னே தெரியாது. ஏன்னா அவன் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்காண்டி போயிட்டான்னா சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஒரு மீட்டிங்னு நம்ம டேக்கு தெரியவே தெரியாது. ஜின்னு கூப்பிட்டானே அப்படின்றக்காண்டி தான் வந்திருப்பான். ஏன்னா அப்ராடுலேருந்து வந்த செகண்டில் நேராக டேயாங்கோட கதவை தான் நம்ம ஜின்னு போய் தட்டியிருப்பான். தட்டிட்டு டே இங்கே என்னடா பண்ணுற, வாடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறப்ப, எங்கடா என் கம்பெனிக்கு இன்றைக்கி தாண்டா என்ன சிஓவாக போட போகிறாங்க, அதனால் இன்றைக்கி செர்மனி மாதிரி எனக்காண்டி பெரிய ஃபங்க்ஷனாக நடத்துகிறாங்க, கண்டிப்பாக என்னோடய இந்த ஹாப்பினஸில் நீ இருக்கும்னு நினைக்கிறேன்ட்டே, ஸோ நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப டேயாங்னால இதை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா டேயாங் வந்து இந்த மாதிரி கூப்பிட்றப்ப மறக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் கால் பண்ணுவான் நம்ம ஜேகேக்கு. பட் ஜேகே தான் வழக்கம் போல் எடுக்க மாட்டானே. ஸோ அந்த மாதிரியே எடுக்காமல் இருப்பான். இங்கிட்டு நம்ம நீ வந்து இப்படிலாம் சொன்னால் உன் புருஷனுக்கே நீ பார்த்து அடங்கி நிற்கணும் அப்படின்றப்ப டேக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்னது எனக்கு கல்யாணம் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். ஆமாடா நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் ஆனப்போ எனக்கு தெரியாது, அந்த இன்விடேஷனே எனக்கு வரலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ என் உன் மெசேஜ் நான் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல பாரு அப்படின்ற மாதிரி காமிப்பான் என் மொபைலை தூக்கி. ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேவுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். சரி ஓகே எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியல, வேறு யார் தெரியுமா அப்படின்னா, தெரியும் அந்த ஜெகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவனே தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கிறானான்ற ஒரு வார்த்தை தான் கேட்பான். டேயாங் மூஞ்சில் அவ்வளோ ஒரு சோகம், அவ்வளோ நேரம் இருந்த சிரிப்பு பூரா காணோம். அதுலேயே புரிஞ்சு போச்சு ஜின்னுக்கு அவன் என்னை எப்படி பார்த்துக்கிறான் லட்சணம் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு ஜின்னுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பார்த்தா ஜிம்மின் பின்னாடி இருந்து வந்துடுவான். அந்த மூமெண்ட்டே அப்படியே டோட்டலாக மாறிடும். வாங்கடா போய் ட்ரெஸ் பண்ணுவோம், வந்தாங்கடா ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போய் குளிச்சுட்டு இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கடா நம்ம ஃபஸ்ட்டு ஜின்னோட அந்த ஒரு செர்மனிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அப்போ தான் அங்கே உள்ளே வந்திருப்பாங்க, டான்ஸ் ஆடிருப்பாங்க. இந்த மூமெண்ட் பூரா அப்போ தான் நடந்திருக்கும். ஜின்னு நம்ம இதை நினைக்கிறது பூராமே நம்ம ஜின்னு தான் நினச்சிருப்பான். இதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருப்பேன், அவன் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, நான் வந்து உனக்கு பக்கபலமாக உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக நான் எப்பயுமே உன் முகத்தில் இருப்பேன், உனக்கு என்ன வேணாலும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் மனசில் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டேக்கு ஜின்னு வந்துல அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம பழைய ஃப்ரெண்டு வந்துட்டான்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி தப்பாலாம் நினைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸில் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கு அப்படி கொலை வெறியாகுது. ஸோ ரொம்ப குடிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு சாப்பிட்டுட்டு ஜேகேக்கு வந்து நம்ம டேக் வந்து ஜின்னு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, அப்படியே அங்கே லிப்பு பக்கத்தில் இருந்தால் டிஷ்யூ வந்து துடைக்கிறது என்ன, அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். சொல்லப்போனால் ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் எப்படி இருக்கணுமோ அப்படியே நம்ம ஜின்னு இருக்கான். அந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டான். ஒய்ஃபை எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி வெளியே வந்தால் அவ்வளோ கேரிங்காக அவ்வளோ ஒரு சேஃபாக பார்த்துக்குறோம் நம்ம டேயாங். அப்படியே ஒரு எப்படி சொல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு ராணியை நடத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்துக்குருவான் நம்ம ஜின்னு. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஜேகேக்கு எப்படி இருக்கும், கொலவே சும்மாவே கண்ணில் தான் இருப்பான். இப்போ இதெல்லாம் பார்க்க அவனுக்கு இன்னி காண்டாது. ஆனால் ஜேகேக்கும் அதையும் தெரியும், நம்ம டேவும் ஜின்னும் ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆன ஒரு கப்புள்ஸ்னு, ஸோ எக்ஸ்ன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்ததுலேருந்து இன்னி தலைவருக்கு கோவமாக ஆகுது. ஸோ ரொம்ப குடிக்க ஆரம்பிக்கிறான் ஜின்னு. சரி நம்ம ஜேகே. அதுக்கப்புறம் நம்ம டே வந்து நான் போய் உன்னை வீட்டில் வந்து விட்டுறேன் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னு தான் நம்ம டேவை கூட்டி போய் அவனோட வீட்டில் போய் விட்டுருவான். அதுக்கப்புறம் செம்ம போதையில் தலைவர் தள்ளாடிட்டு வருவார். ஜின்னு போயிருப்பான் வீட்டுக்கு. ஓகேங்களா? ஜேகே வருவான் செம்ம போதையில் வந்து கதவை அவனோட செக்யூரிட்டியை தான் தட்டிட்டு இந்த மாதிரி ஜேகே ரொம்ப குடிச்சிட்டார் சார் அப்படின்னு. அப்போ நம்ம டேக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, இவன் இப்படி பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் வந்தால் குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துருவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு வழியே இல்லைல்ல, லவ் பண்ணிட்டால, லவ் பண்ண அவனை இன்னும் வெறுக்கலை நம்ம டே, அவ்வளோ லவ் பண்ணிட்டு இன்னும் தான் இருக்கிறான்.
ஆனால் அது ஜங்குக்கும் சுத்தமாக புரியலை. எதுக்காக இவ்வளோ வெறுக்கிறானோ நம்ம டேக்கு சுத்தமாக தெரியல. சரின்ட்டு நம்ம டேவை வந்து நம்ம ஜேகே வந்து வாங்கிட்டு மெதுவாக கொண்டு போய் அவனோட ரூமில் படுக்க வச்சு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் அன்ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிகிட்ருக்கப்பயே நம்ம ஜேகே வந்து டக்குன்னு முழிச்சிருவான். முழிச்சிட்டு நம்ம டேவை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான் டேவை. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது அவங்க மேரேஜ் பண்ணி. 3 வருஷத்தில் டே பக்கத்துலேயே நம்ம ஜேகே போனது கிடையாது. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கிஸ் பண்ணலாமா, டே வந்து கிஸ் பண்ண போவான். பட் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பான். ஏதாச்சும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் கிஸ் பண்ண போனாலுமே டே வந்து நம்ம ஜேகே வந்து அதை வந்து அவ்வளோவா எப்படி சொல்ல இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இல்லாட்டி யாராச்சும் வந்து கூப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரியே இருக்கிறப்ப இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் டேக்கு கிஸ் பண்ணுறான். டேக்கு லிட்ரலி அவன் எப்படி சொல்ல தரையிலே இல்லை வானத்தில் தான் ஆள். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு இன்றைக்கி தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு டேவுமே கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ கிஸ் பண்ணிகிட்டே ரொம்ப இன்டிமேட்டாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 4 ஹவர் ஆகும், கொஞ்ச நேரம் 5 ஹவர் ஆகும். இப்படி கொஞ்சம் நேரம் ஆக ஆக டேனால முடியலை, கொஞ்சம் டயர்டாகி படுத்துருவானா. அப்போ ஜேகே வந்து பக்கத்தில் வந்து அவன் லிப்பில் வந்து கிஸ் பண்ணிட்டு பக்கத்தில் டேவோட நெக்கு அந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டே வந்து காத்துக்கிட்டே வந்து ஸ்டெல்லா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற நம்ம டேனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் கண்ணீரை ரொம்பவே அழுகுறான். அழுகிறப்பே அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸ்டெல்லா ஐ லவ் யூ அப்படின்னு திரும்படிக்க சொல்லிட்டு மயங்கிடுவானா. அவ்வளோதான், டேக்கு லிட்ரலி அழுது அவ்வளோ அழுகுறான். ஜங்குக் வந்து நம்ம டே மேலே தான் பார்த்துருப்பான். அவ்வளோ அழுகுவான், அவ்வளோ கதறி கதறி அழுவோம். அப்போ இவ்வளோ நேரம் நீ வந்து நீ வேறு ஒரு பர்சனை நினச்சி தான் என் கூட ஒன்றா இருந்தியா? அப்போ நீ வந்து என்ன நினைக்கலையா? அப்போ நீ வேறோட பொண்ணோட இருந்து தான் நீ இந்த மாதிரி நீ விட்டு விலகி போனியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுவான். இந்த சீன் ரொம்ப இந்த இதை நினச்சி பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதோட இந்த எபிசோட் நான் இங்கே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடு நான் அடுத்த வாரம் இல்லாட்டினா என்னால் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நான் கண்டிப்பாக போட்டுறேன். ஓகேங்களா? செகண்ட் எபிசோடை முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஜின்னை போடுவோமா இல்லை நம்ம ஜேகேயை போடுவோமா? யார் வந்து டேக் வந்து ஒரு கரெக்டான பேராக இருப்பாங்க அப்படின்னு மாதிரி நீங்களே சொல்லுங்கள். ப்ளீஸ் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் எல்லாருமே சேஃபாக இருங்க, பார்த்துருங்க. பாய் ஆர்மீஸ்.